நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர்,
எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அவனுடைய சொந்த ஊரிலிருந்து அழைத்து வந்து அவனோடு உடன்படிக்கை செய்து அநேக வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக அதினதின் காலத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தார். வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை மையமாக வைத்து தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சத்தமாக ஆமென் சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தம் கொடுக்கிறவர், அவர் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர் என்பதற்கு பல வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அருமையானவர்களே, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அருமையானவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? வாயை திறந்தாலேயே பொய் வருது பார் அப்படின்னு சொல்றோமே, அந்த பொய்யா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொன்னால் அதை நிறைவேற்றாதவன் பொய்யன். வார்த்தையை கொடுப்பான், ஆனா அந்த வார்த்தையை நிறைவேற்றாதவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் பேசுவார்கள், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டார்கள். சொல்வார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். இரண்டாவது, மனம் மாற சொல்லுவாங்க, ஆனா மறுநாள் சொல்லுவாங்க, நான் இப்படி சொல்லல, நான் இந்த மாதிரி நான் சொல்லலைன்னு மாத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. மனம் மாறுகிறவர்கள். இதுதான் மனிதனுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவரை குறித்து அதே வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னால் செய்து முடிக்கிறவரா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் வசனித்தால் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாக தேவாலயத்துக்கு போகிறார். அவர் சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து போயிருக்கிறார். முதலாக தேவாலயத்தில் என்றால் என்ன? இந்த பிரசங்க பீடத்தில் எழுந்து நிற்கிறார். குழந்தையாக இருக்கும்போது தேவாலயத்தில் போயின, 12 வயதில் ஆசாரிகளோடு வேதப்பாரர்களோடு பேசின அந்த சம்பவங்கள் வேறு. பிரசங்க பீடத்தில் வேதத்தை வாசிக்க, வேதத்திற்கு விளக்கங்களை கொடுக்க நேரம் ஒதுக்கப்படும் தேவாலயத்தில். முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே எழுந்து நிற்கிறார். அவர் கைகளில் ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஏசாயா நிருபத்தின் வார்த்தைகளை வாசிக்கிறார். வாசித்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பிரசங்கத்தை தொடங்கவே இல்லை. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கிறது. முதல்ல தேவனுடைய ஆலயத்தில் வேதத்தை வாசிக்க, ஒரு விளக்கத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமை கண்டுபிடித்த தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகளை கொடுத்த தேவன், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றின தேவன் இந்த காலவெளியில் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மையும் நீதிமானாக்கி இருக்கிறார். நமக்கும் தேவன் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் மனுஷன் அல்ல. சொல்லிட்டு செய்யாமல் இருப்பதற்கு, மனம் மாறுவதற்கு உங்கள் கரத்தை பிடித்து என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றியே தீருவார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம், பல மனிதர்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, சொல்லிவிட்டு நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லுகிறவர்கள், மனம் மாறுகிறவர்கள், ஆண்டவரே சொன்னால் ஆண்டவரே செய்யாதவர்கள், இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா.
நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு ஆண்டவர் கரம் பிடித்து சொப்பனத்தில் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தீர், யாக்கோபு கரத்தை பிடிச்சு சொல்றீர், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் சொன்னதை செய்யும் அளவும். இந்த திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள் கரங்களை பிடித்து ஹல்லேலூயா நீர் கொடுத்த வாக்குறுதிகளை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கைவிடாமல் இருப்பீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து கானானுக்கு நேராக நடத்தி செல்லுகிறார். நடந்தது என்ன? வாக்குறுதிகளை பெற்ற அநேக மக்கள் வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள். அவர்களுக்குள் காணப்பட்ட பின்மாற்றம், அவர்களுக்குள் காணப்பட்ட அவிசுவாசம், வாக்குறுதிகளை பெற்றாலும் அவர்களுக்குள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். வாக்குறுதிகளை பெற்றவர்கள் மரித்தார்கள். ஆனால் எல்லாரும் அல்ல, 2 பேர் உயிரோடு கூட இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் யோசுவா, அடுத்தவன் காலேப். இந்த யோசுவா தான் தேவனை குறித்து இந்த புஸ்தகத்தில் சாட்சி கொடுக்கிறான். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அன்பானவர்களே, வாக்கை கேட்டவங்கெல்லாம் இல்லை, வாக்குறுதியை கேட்டவங்க, வாக்கு தத்தத்தை கேட்டவங்க இல்லை, எல்லாருமே மறிச்சிட்டாங்க. சாட்சியாக 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தையில் ஒன்றும் தவறி போகவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன்பா, அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்தேன், இப்போ தான் அவர் இல்லையே, அவ்வளோதான். ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவன் மரித்து விட்டால் முடிந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர் என்றால், எந்த அளவுக்கு வார்த்தை தவறாது என்றால், வாக்குறுதி யாருக்கு நான் கொடுத்தேனோ அவர்கள் மரித்து போகலாம், ஆனால் நான் அந்த வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் நிறைவேற்றி, நான் வார்த்தை தவறாதவர் என்பதை நான் நிரூபிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சகோதரனே, சகோதரியே, காலங்கள் வேகமாய் கடந்து போவதினால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை சில வேளை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போகவே போகாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள் நிறைவேற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள், சந்ததிக்குள் நிறைவேற்றுவார். ஆமென். முற்பிதாக்கள் கண்ணீரோடு விதைத்தார்கள், பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, ஆகையால் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே, ஒன்று ஆபிரகாமை போல அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்கள் காண, அவனுடைய கால்கள் நடக்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை காலங்கள் வேகமாய் கடந்து போவதினால், நம்முடைய கண்கள் மூடி போவதினால், நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற வாக்குத்தத்தங்கள் முடிந்து போகாது. நாம் சுதந்திரிக்காத வாக்குத்தத்தங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள், நம்முடைய தலைமுறை சுதந்திரிக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் தேவனை தேடுவது ஒருபோதும் வீண் போகவே போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. பிதாக்கள் கஷ்டப்பட்டார்கள், பிள்ளைகள் செழிப்பாக இருக்கிறார்கள். என் அன்பு பிதாக்களே, என் அன்பு தாய் தகப்பனே, கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள். இந்த ஆராதனைக்கு வாஞ்சையாய் தாகமாய் ஓடோடி வருகிறீர்கள். தேவன் கொடுத்த வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையிலே காண முடியவில்லையே என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு செய்தவர், யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு வேளை அந்த முற்பிதாக்களில் சிலர் அவிசுவாசம், பின்மாற்றம், தடுமாற்றம், இப்படி நம்ம கொஞ்சம் பலவீனமாக சபையில் இருக்கலாம். எல்லாரும் ஆபிரகாமை போல இல்லையே, சிலர்லாம் தடுமாறிட்டு இருக்கிறாங்களே.
அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாரா? உன் சந்ததிக்குள் கர்த்தர் நிறைவேற்றுவார். கரம் பிடிச்சு சொல்லிட்டார்னா அவர் செய்து முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகாமல் அவைகளை அப்படியே நிறைவேற்ற விரும்புகிற தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். வாசிக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். உடன்படிக்கை, கவனன்ட். உடன்படிக்கை என்பது என்ன? ரெண்டு பேருக்குள் நடக்கிற ஒரு ஒப்பந்தம். என் உயிரே பிரிந்தாலும் என் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். இதுதான் உடன்படிக்கையின் விதி, சட்டம். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறாராம். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? என்னுடைய இந்த வார்த்தை நிறைவேறாமல் போனால் நான் இந்த பலி மிருகம் எப்படி அடிக்கப்பட்டு கிழிக்கப்படுகிறதோ அப்படி நான் மரிக்கவும் நான் விடுகிறேன் அப்படின்றது தான் உடன்படிக்கையினுடைய அர்த்தம். நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன சொல்லுறது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறவன் கிடையாது, அவன் சொன்னால் செய்யாதவன். உங்களுக்கும் எனக்கும் மனுஷன்ற டைட்டில் தான் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். ஆமென். வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஆமாவா? எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறோமா? ஒரு கேள்வி கேட்டால் நமக்குள்ளேயே ஒரு மனசாட்சி சொல்லும், இல்லை நம்ம சொன்னதை என்ன பண்ணல, செய்யலை. அப்போ பைபிள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேர் வைக்குது, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பொய் சொல்கிறவன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சங்கீதத்தில் வசனம் இருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாதிருப்பவனே தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். வார்த்தையில் எப்படி தேவன் உண்மையுள்ளவரோ நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. உடன்படிக்கையில் ரெண்டு பேர், ஒன்று தேவன், ரெண்டாவது நாம். நம்ம கொஞ்சம் உண்மையில் குறைவுள்ளவர்கள், மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, யோசிக்கிறவங்க. ஆனால் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். சத்தம் ஆமென் சொல்லலாமா? எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறவே மாற மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கரங்களை பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். தேவன் யாருக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரோ ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போறவர் அல்ல. கேட்காமலேயே சிலரெல்லாம் பேசுவாங்க, நான் என் கடமை நான் சொல்லிட்டேன்ப்பா, அவங்க கேட்கல, அதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மேலோட்டமாக போகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி மேலோட்டமாக போகிறது கிடையாதுங்க. உன் கிட்ட வராரு, உன் கையை பிடிக்கிறாரு, உன்னோடு உடன்படிக்கை செய்கிறாரு. அதற்கடுத்து என்ன செய்கிறார்? வாக்குறுதிகளை கொடுக்கிறார். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த இத்தனை பெரிய தேவன் சாதாரண மனிதர்களாகிய நம்ம கரம் பிடிக்கிறதுக்கு, உடன்படிக்கை செய்யறதுக்கு நம்ம ஏமாத்துறங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்குறீங்களா? எவ்வளோ பெரிய தேவனுங்க. ஒரு பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் கையும் ஓடாது, காலும் ஓடாது, இல்லையா? ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தை மாறாத தேவன் நம்ம கரத்தை பிடிக்கிறார்னா நமக்கு எவ்வளவு அதில் ஒரு பாக்கியம். ஆண்டவர் கரத்தை பிடிச்சு சொல்கிறாரு, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. தேவன் நம்முடைய குடும்பத்தோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். தேவன் நம்மோடு கூட உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். உடன்படிக்கை என்பது உறவையும் ஐக்கியத்தையும் காட்டுகிறது. எனக்கும் உனக்கும் என்கிற ஒரு உறவு. அம்மா அப்பா நிமித்தமாக நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம், பிரதர் சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் அம்மா அப்பா நிமித்தமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தமாகவும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், உன்னுடைய அம்மா அப்பா பாஸ்டராக இருக்கிறதுனால, ஊழியம் செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. எங்கள் நிமித்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அதில் நீங்கள் திருப்தி அடைய முடியாது. உங்களுக்கும் தேவனுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் நிமித்தமாக நம்ம சபைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் தனிப்பட்டத்தில் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சு, நான் உன்னுடைய தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக. ஆமேன்னு சொல்லுங்களேன். உடன்படிக்கை என்பது உறவையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துகிற தேவன். எவ்வளோ ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறார் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மோடு கூட உறவை ஐக்கியத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வர விரும்புறது இல்லைங்க.
நிறைய பேர் நம்ம பார்த்து கண்டும் காணாம முகத்தை திருப்பிட்டு போறாங்க. ஆனால் கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொய்யான மனிதர்களே கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இது அரசியல் களம், தேர்தலின் காலம், வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற ஒரு காலகட்டம். ஒரு சில அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளை கேட்கும்போது வாயை பிளக்கிற அளவுக்கு வாக்குறுதிகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், வாக்குறுதிகளை கொடுத்தவர்கள் மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுடைய முகத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். வார்த்தையை கொடுக்கும்போது அவங்களுடைய குணம் ஒரு புறமாக இருக்கும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய குணம் வேறு விதமாக மாறிடும். ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, என்றென்றைக்கும் மாறாதவர். எப்போ தாயின் கற்பத்தில் உருவாகி உங்களை சபைகளை கொண்டு வந்தாரோ அப்போ எப்படி உங்களுக்கு ஆண்டவர் கரத்தை கொடுத்து வாக்கு கொடுத்தாரோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும், ஏன் நீங்களே மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் குணத்தில் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் சொல் தவறாதவர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். உடன்படிக்கை செய்ய விரும்புகிற தேவன் ஆபிரகாமை கவனித்து பார்க்கிறார். உடன்படிக்கை என்பது ஒரே ஒருத்தர் மாத்திரம் வந்து கையை பிடிச்சு சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த வாக்குறுதிகளை பெறுகிற நபரும் தன்னை அர்ப்பணிக்கிற நபராக இருக்கணும். ஆண்டவர் மகிமைப்படுவராக. தேவன் எப்படிப்பட்டவர்னு நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை குறித்து பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? ஆண்டவர் வந்தார்ப்பா, சொல்லிட்டார்ப்பா, போயிட்டார்ப்பா, அப்படியா? இல்லை, நான் என்ன செய்கிறேன்? சபைக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு இப்படி வார்த்தைகளை கொடுத்தார், என்னோடு பட்சமாய் பேசினார், ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன செஞ்சீங்க? ஆலயத்தில் வந்து ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை என்பது ஒரு நபர் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல, 2 நபர் ஈடுபாடு காட்ட வேண்டும். ஆண்டவர் வருகிறார், அவர் தன்னுடைய கரத்தை கொடுத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்து உடன்படிக்கை பண்றார். நம்ம என்ன பண்றோம்? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? நீங்க பார்த்தீங்கன்னா 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, இவைகளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறான். பலிபீடத்தை கட்டி அவைகளை பலி செலுத்தி உடன்படிக்கை செய்கிற தேவனுக்காக அவன் காத்திருக்கிறான். கவனிங்க அருமையானவர்களே, ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற தன்மை இருக்கணும். நம்ம கொடுக்கிற புறா குஞ்சோ ஆட்டுக்கடாவோ காட்டுப்புறாவோ இது அல்ல. இதெல்லாம் இந்த நாட்களில் நான் என்ன சொல்ல விருப்பப்படுகிறேன், நம்ம செலுத்துகிற காணிக்கைகள், நம்ம செலுத்துகிற தசம பாகங்கள், ஏன் நம்ம சபையில் செய்கிற ஊழியங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்டவைகள் பலிகள். ஆனால் இதை விட தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? ஆபிரகாம் கொண்டு வருகிறான், பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி விட்டு கர்த்தருக்காக காத்திருக்கான். என்னிடத்துல கொண்டு வர சொன்ன ஆண்டவர்கிட்ட கொண்டு வரான், எல்லாத்தையும் பலி செலுத்திட்டு காத்துட்டு இருக்கிறான். தேவன் பக்கத்தில் வருவதற்கு சற்று நிமிடங்கள் ஆகிறது. என்ன நடக்கிறது அந்த நேரத்தில்? பறவைகள் வந்து அந்த உடல்கள் மேல் இறங்கின. ஆபிரகாம் அவைகளை துரத்தினான். அந்த உடன்படிக்கை கருத்தாக இருக்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை அபத்தமா போயிடணும். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. பறவைகள் வருகிறது, அந்த பலிகளை பட்சிக்க பார்க்கிறது. பலிகள் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட பலிகள், ஆனால் அவைகளில் பறவைகள் குறுக்கிடுகிறது. அந்த உடன்படிக்கையை நீர்த்து போக செய்ய அந்த பறவைகள் வருகிறது. கவனியுங்கள் பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையில் கர்த்தர் உலாவுகிறார், கரங்களை பிடித்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. பாட்டு பாடி இருக்கிறீங்க, காணிக்கைகளை கொடுத்துருக்கிறீங்க, என் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுக்குறேன்னு உங்களை என்ன பண்ணியிருக்கிறீங்க? தாழ்த்தி அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒன்று நடக்குது, பறவைகள் வருகிறது, அந்த பலி மிருகங்களின் உடல்களை பட்சிக்க, அந்த உடன்படிக்கையை நீர்த்து போக செய்ய அங்கே சூழ்நிலை உண்டாகிறது.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பறவைகள்ன்றது நம்ம பார்க்குற காக்கா அல்ல, குருவி அல்ல. அருமையானவர்களே, அந்த நாட்களில் குற்றவாளிகள் அல்லது மற்ற சில தவறு செய்தவர்களை என்ன பண்ணுவாங்க, அவர்களை வெட்டி அலங்கத்தின் மீது போட்டு விடுவார்கள், அல்லது கை கால்களை கட்டி அவர்களை அலங்கத்தின் மீது உயிரோடு போடுவார்கள். குற்றங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பார்கள். அந்த அலங்கத்தின் மீது போடப்பட்டால் என்ன நடக்கும்? பெரிய பெரிய பறவைகள் வரும், அந்த மனிதனுடைய சரீரத்தை அப்படியே அவைகள் கொத்தி அப்படியே சாப்பிட்டு விடும். கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு உடம்பு இருந்ததற்குரிய அடையாளமே இருக்காது. முழுவதும் அந்த பறவைகள் அந்த அந்த சரீரத்தை என்ன செய்திடும்? கபலீகரம் செய்துவிடும், சாப்பிட்டு அவைகள் இல்லாமலேயே செய்துவிடும். மரித்தவருடைய சரீரத்தை கல்லறையில் வைப்பது எதற்கு? அவர்களை கனம் பண்ணுவதற்கு. அடக்க ஆராதனை ஒரு கனத்திற்குரியது. ஆண்டவர் அடக்க ஆராதனையை கனத்திற்குரிய விதத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார். அதே சமயம் அந்த சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு எரிந்து விடுவது எதற்கு அடையாளம்? அது நீசனாக, அவமானமாக, நிந்தையாக போக வேண்டும் என்பதற்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அப்படியே அந்த சிலுவையிலேயே விட்டுருவாங்க. அந்த சிலுவையிலேயே அவைகளை என்ன செய்துவிடும்? பறவைகள் கொத்தி கொண்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் அவருடைய சரீரம் இறக்கப்பட்டது, கல்லறையில் வைக்கப்பட்டது, ஒரு கனத்திற்குரியது. அன்பானவன், நான் இங்கே வந்துடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலி மிருகத்தை பறவைகள் பட்சிக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த உடன்படிக்கை ஒன்றும் இல்லாமல் போயிடணும். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. பறவை வருது. இன்னைக்கும் அன்பான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உன்னை சந்திக்க வந்து ஒவ்வொரு முறையும் ஆராதனையிலையோ உன்னுடைய வீட்டு ஜெபத்திலையோ கர்த்தர் உன்னை விட்டு தூரமாக போகிறதுல உன் கிட்ட வர்றார். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஒப்பு கொடுக்கிறீர்கள், உடன்படிக்கை செய்கிறீர்கள். ஆனால் அதை நீர்த்து போக செய்ய சத்ரு பறவை போல பறந்து வருகிறான், வெள்ளம் போல வருகிறான். அவனுடைய திட்டம் என்ன? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை உடைக்க வேண்டும், நம்மை பலவீனப்படுத்த வேண்டும். ஜெபத்திற்கு போகாமல் தடுத்து நிறுத்து. சபை கூடி வருதலை அவர்கள் விட்டுவிட வேண்டும். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் அவர்கள் கலந்துவிடக் கூடாது. அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை பிரிக்க வேண்டும். சாத்தான் என்ன செய்கிறான்? மிருகங்களை அனுப்புகிறான், பறவைகளை அனுப்புகிறான். அவனுடைய நோக்கம் என்ன? தேவனது ஜனங்கள் பலப்பட்டு விடக்கூடாது. சகோதரனை சகோதரியே, ஆபிரகாம் அமைதியா இல்லை. ஆபிரகாம் பறவைகளை துரத்தினான். இங்கே தான் உங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். சர்ச்சுக்கு வந்துட்டா போதுமா பிரதர்? கொடுக்க வேண்டிய காணிக்கை, தசம்பாகம், அல்லது நான் பாட்டு பாடுறேன், அல்லது நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் அந்த டியூட்டி பண்ணுறேன், இந்த ஊழியத்தை பொறுப்புக்கிறேன், இதுவே போதுமா பிரதர் சிஸ்டர்? பறவை வரும், மிருகம் வரும். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பறவைகள், சிங்கம், மிருகங்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பட்சிக்கும்படி சத்துரு கொண்டு வருகிற போராட்டமான சோதனைகள். சகோதரனை சகோதரியை கவனி. நம்முடைய தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனால் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்ததை போல உங்களுக்கும் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? பறவைகளை துரத்தினான். பிசாசுக்கு இடம் கொடுக்கல, சத்துருக்கு இடம் கொடுக்கல. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தேவனுக்கு மாத்திரம் இடம் கொடுத்தான். தேவனுக்கும் தனக்கும் இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு இடம் கொடாமல் அதை விரட்டினான். அன்பான சகோதரனை சகோதரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. பறவை வரும், மிருகம் வரும், சிங்கம் போலவும் வரும், பட்சிக்கிற பறவைகள் போல வரும். பாதுகாக்கிற தேவன் கூட இருக்கிறார். வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். உடன்படிக்கை ஒரு நபரை சார்ந்ததல்ல. ஆபிரகாம் அதற்காக தன்னை கண்ணும் கருத்துமாய் அர்ப்பணிக்கிறான். அந்த பறவைகளை துரத்தி தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையின் உறவு கெட்டு போகாதபடி காத்துக் கொள்கிறான். கர்த்தர் மனம் இறங்குவாராக. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், ஆண்டவரே கர்த்தா வசனத்தை கேட்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஊழியத்திலே பங்கெடுக்கிறோம்.
ஆனால் இதுவோடு கூட எங்களுடைய ஆண்டவர் உடன்படிக்கை நிறைவடைந்து விடுகிறதில்லை. நாங்கள் எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே சமுதாயத்தில் தெருவில் போகும் பொழுது பறவைகள் வருகிறது. எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு சிங்கத்தை அனுப்புகிறான். ஆனால் அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே அப்பா பறிக்கும்படியே எடுக்கிற முயற்சிகள் தந்திரங்கள் அது வாய்க்காமற் போகணும். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஆபிரகாம் எஃபர்ட் எடுத்தான். அவன் அமைதியாக இல்லை. பிரச்சனை வரும். பறவைகள் போல சத்துரு பறந்து வருவான். சிங்கம் போல விழுங்க வருவான். வெள்ளம் போல அடிச்சுட்டு போகிறதுக்கு வருவான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தடுமாற்றங்கள், இடறல்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை அட்லீஸ்ட் தேவன் சொன்னதை செய்கிறவர் அல்லவா, பிள்ளைகளுக்குள் அதை கொண்டு போவார். ஆனால் ஆராதனைக்கு வந்து ஜெபித்து ஆராதித்து இத்தனை பாடுபட்டு நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போக வேண்டுமா? துரத்துங்கள் பறவைகளை. சிங்கத்திற்கு அந்த சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கும் தேவனுக்குமான உறவில் நான் உறுதியாக இருப்பேன். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். 8ஆம் வசனம் மறுபடியும் பாருங்கள். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ள இருதயம். ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக காணப்பட்டது. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள்னா என்ன அர்த்தங்க? வெளிப்படையான பேச்சுங்க. நீங்களும் நானும் எதைத்தான் கவனிக்க முடியும்னா, நான் பேசுறதை நீங்கள் கேட்க முடியும், நீங்கள் பேசுறதை நான் கேட்க முடியும். ஆமென். உங்களுடைய ஆக்டிவிட்டி சபையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்கன்ற உங்களுடைய செயல்களை தான் நாங்கள் பார்த்து உங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர்னா மூஞ்சி கிடையாது. உன்னுடைய செயலை பார்த்து ஏமாந்துறவர் கிடையாது. நீ பேசுகிற பேச்சை நம்பி அப்படியே மோசம் போயிடுறவர் கிடையாது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துக்குள் இருக்கிற உள்ளந்திரியங்கள், சிந்தனையின் ஆழங்களில் காணப்படுகிற தீர்மானங்கள், அவைகளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஆபிரகாமின் இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கிறோம் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணல, நான் எனக்கு நானே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு முன்பதாகவே, சபைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கவனித்து பார்த்தார். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, நம்முடைய முந்தின மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் கவனித்து பார்த்தார். அவனுடைய இருதயம் ரொம்ப நல்ல இருதயம்பா, அவன் எனக்கு ஏற்றவனாக இருப்பான்ட்டு, எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான்ட்டு என்ன பண்ணுறாரு, அவனை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமை ஊர் என்கிற பட்டணத்தில் தெரிந்து கொண்டார். தாவீதை ஒரு விசுவாச வீட்டிலே தெரிந்து கொண்டார். 2 பேர் 2 இடம். ஆபிரகாம் புறஜாதி, தாவீது கிறிஸ்தவ வீடு. ஆனால் 2 பேருடைய இருதயத்தில் கர்த்தர் நுழைஞ்சு பார்க்குறார், இவன் எனக்கு ரொம்ப பிரியமானதை செய்வான். பிரதர் சிஸ்டர், ஒருவேளை நீங்கள் தான் முதல் தலைமுறையாக சபைக்குள்ளே வந்திருக்கலாம், இல்லைன்னா உன் அம்மா அப்பா, உன் முப்பாட்டன் தாத்தா இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆபிரகாமை மூலம் நீ தான் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மாலாம் சபையில் அங்கத்தினராக இருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. உன் இருதயம் எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமான இருதயமாக உன்னுடைய இருதயம் இருக்கிறதா? கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். கண்டுபிடிச்ச தேவன் கொண்டு வருகிறார், இவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்ட பின்னாடி அவன் இருதயம் எனக்கு பிரியமானதுன்னு இல்லை, ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார். ஆனால் இன்றைக்கி சபையில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாருங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. என்னன்னா, அவன் இருதயம் உண்மையாக இருக்கும், எனக்கு சித்தமானதையெல்லாம். எத்தனையோ பேர் ஊரில் தெருவில் நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. ஆமென் சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரலைங்க. ஆமென். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, ஆண்டவருக்கு கான்ஃபிடன்ஸ், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். இவனுடைய இருதயம் கொஞ்சம் தீங்கான இருதயம் இல்லை, இவனுடைய இருதயம் கொஞ்சம் நல்ல இருதயம். ஆமென் சொல்லுங்க. பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆனால்
பறவை வரும், சிங்கம் வரும், சோதனையை கொண்டு வரும், வீழ்த்துவதற்கு பிரயாசம் எடுப்பான் சாத்தான். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை உடைப்பதற்கு அவன் முயற்சிகளை எடுப்பான். ஆனால் எப்படி தாவீது ஸ்ட்ராங்காக இருந்தானோ, எப்படி ஆபிரகாம் ஸ்ட்ராங்காக இருந்தானோ. ஆபிரகாம் தாவீது இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்தது. ஆனால் அதிலேயே அவங்க விழுந்து போயில்லைங்க, விழுந்தார்கள். உண்மைதான், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்க. தடுமாற்றம் வரலாம், சத்துரு உங்களை ஒருவேளை சோதனைக்குள்ளே தள்ளி இருக்கலாம், ஆனால் எழுந்து கர்த்தருக்கு முன்னாடி நின்னுணும். ஆபிரகாம் தாவீது தப்பே செய்யலன்னு கிடையாதுங்க, அவனுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவன் இருதயம் கர்த்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா உமக்கு சித்தமானதை செய்வேன். அந்த பறவைகளை துரத்தந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான். இதே வசனத்தை நாம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். என்னங்க இது வசனம்? நெகேமியா 9:8 9:33 ஒரே போல இருக்கிறது. நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். அதெல்லாம் கரெக்டாக ரெண்டுத்துலேயும் வருது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஆகாமியம் என்னன்னா துன்மார்க்கமான வாழ்க்கை, பின்மாற்றமான வாழ்க்கை, விழுந்து போன வாழ்க்கை. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் கடைசி குறிப்பு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதே வார்த்தை தான் அங்கே பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களுக்கும் கொடுக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆசீர்வாதமாக நிறைவேற்றினார். இங்கே பின்வாங்கி போன மக்களுக்கு 9:33 பாருங்க, எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். என்ன நேரிட பண்ணினார்? நெகேமியாவின் காலம் பாபிலோனின் ஆட்சி காலம், அடிமைத்தனத்தின் காலம். அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் அடிமைகளைப் போல இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார்னு ஆண்டவரை குற்றம் படுத்தல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நேரிட பண்ணினதுல நீர் நீதி உள்ளவர், நாங்கள் துன்மார்க்கம் பண்ணோம், அதனால தான் நீர் நீதி உள்ளவரா எங்களை இப்படி வச்சிருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவர். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த குறிப்பை ஷார்ப்பாக கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை பண்ணாதான் உண்மையுள்ளவர்னு இல்லைங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த 2 வசனம் 2 காலத்தை குறிக்கிறது. ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருந்தான், அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் உண்மையுள்ளவராய் நிறைவேற்றினார், நீதியுள்ளவராய் காணப்பட்டார். இங்க நெகேமியாவின் காலம் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் அது பாபிலோனின் காலம், தண்டனையின் காலம், சிக்ஷையின் காலம். அந்த நேரத்திலும் ஜனங்கள் என்ன அறிக்கிறாங்க தெரியுங்களா? நீர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் ஆகாமியம் பண்ணினோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், தப்பு செய்யறது பெரிய பிரச்சனை கிடையாதுங்க, தப்பை மறைக்கிறது தான் பிரச்சனை. தப்பை தூக்கி மற்றவங்க மேலே பள்ளியை போட்டு நம்முடைய வாழ்க்கையில் பாவமே இல்லைன்னு சொல்கிறது தான் பெரிய தவறு. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு இரக்கம் தாராளமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? தப்பு பண்ணாங்க, ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டாங்க. இங்கே ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்களோ ஆகாமியம் பண்ணோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த திருவிருந்து ஆராதனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருவிருந்த கையில் எடுக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் உண்மை துக்கப்படுத்திட்டோம்ப்பா, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் உண்மை இல்லாமல் பொய்யா இருந்துட்டோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், ஆனால் நாங்கள் தவறுகளை செய்திருக்கிறோம்ப்பா. ஆனால் ஒரு விசை எங்களை உயிர்ப்பியும், உடன்படிக்கையில் உறவில் ஐக்கியத்தில் எங்களை இன்னும் பலப்படுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தூரம் போறவர் கிடையாது, மறுபடியும் வந்து உடன்படிக்கையை உயிர்ப்பிக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு பலி மிருகங்களினால தான் அவங்க உடன்படிக்கை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கிறார், அவன் இருதயம் உண்மையுள்ளதாக இருக்கும். தாவீதை பார்க்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பான். பவுல் தன்னை பற்றி சொல்கிறான், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்மளை குறிச்செல்லாம் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, என் பையன் ஏமாற்ற மாட்டான், என் மகள் எனக்கு உண்மையாக இருப்பாள். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த உண்மையை நம்ம பொய்த்து போக பண்ணக்கூடாது.
நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஆமென். கடைசி குறிப்பாக நான் முடிக்கிறேன். அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாய் கண்ட தேவன், அவனோடு உடன்படிக்கை செய்த தேவன் அவனுக்கு தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? அந்த வசனத்தை பாருங்கள். கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி. 6 சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த 6 சந்ததியை ஒரு லைனில் கொண்டு வரேன். பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் என்றாலே என்னன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு கூட்டம்னு அர்த்தம். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இடத்தை யார்ப்பா பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆபிரகாம் இருக்க வேண்டிய இடத்துல 6 பெலிஸ்திய ராட்சத கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டா பரவாயில்ல, 6 ராட்சதர்கள் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? அந்த பெலிஸ்தியர்களை விரட்டி அடிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இதே தாவீது கிட்ட வாங்க, இதே போல பெலிஸ்திய ஒரு போராட்டம் காணப்பட்டது. கோலியாத் யார்? ஒரு பெலிஸ்தியன். அவன் டெய்லி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். இவங்களாவது பிடிச்சு உக்காண்டாங்க. ஆனா கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து இஸ்ரவேலை கலங்க பண்ணிட்டு இருந்தான். பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் நீ வீட்டில் அழுதுட்டு இருக்கிறியா? ஏதோ போயிட்டான், போய் தொலையிட்டுன்னு விட கூட முடியாமல் ஒவ்வொரு நாளும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறானா? நிம்மதியாக சாப்பிட முடியாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறானா? அவன் தான் பெலிஸ்தியன். இந்த 6 பேர் இருக்கிறாங்க பாருங்க, 6 இனங்கள், அவர்களும் பெலிஸ்தியர்கள் தான். அந்த கோலியாத்தும் பெலிஸ்தியன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆசீர்வாதங்களை அபகரித்து வைத்திருக்கிறவன், இரண்டாவது ஒவ்வொரு நாளும் உன்னை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறவன். ஆனால் தேவதிட்டம் என்ன? ஆபிரகாம் பலவீனம் அடையணுமா? தாவீது விழுந்து போகணுமா? அந்த உண்மையுள்ள இருதயத்தை உடையவர்கள் என்ன செய்தார்கள்? கோலியாத்தை ஒன்றும் இல்லாமல் செய்தார்கள். இந்த 6 பேருடைய எல்லைகளை அப்படியே சுதந்தரித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நான் செய்தியை முடிக்க விருப்பப்படுறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் சத்துருவின் வசமாக இருக்கிறது. அதுவும் பலம் வாய்ந்த சத்துரு உன்னுடைய நன்மைகளெல்லாம் அபகரித்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கலங்க பண்ணிகிட்டே இருக்கிறான், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். நிம்மதியாகவே இருக்க விடாமல் பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஒளிந்து கொள்வது போல இன்றைக்கு நம்ம ஒளிந்திருக்கிற சூழ்நிலை வைத்திருக்கிறான். ஆனால் தேவன் தாவீதை, ஆபிரகாமை கண்டுபிடித்தவர். கண்களை மூடி ஹல்லேலூயா அவர்களை கரம் பிடித்து அழைத்தவர். அவர்களை கலங்கும்படி அல்ல, அவர்கள் ஒன்றுமில்லாமற் போகும்படி அல்ல, அவர்கள் சகலவற்றையும் சுதந்தரிக்கும்படி கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவர்கள் எங்கெங்கு அலைந்து திரிந்தாலும் அவர்களுடைய ஸ்தானத்தில், அவர்களுடைய எல்லைகளில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி. கொஞ்சம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் அப்பா, ஆண்டவரே, நாங்கள் எங்களை கவனிக்க வேண்டியது, எங்களுக்கும் உமக்குமான உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது. கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் நீதியுள்ளவர், ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? ஒருவேளை சத்துரு கொண்டு வந்த பறவைகள் ஆண்டவரே, அப்பா விழுங்க வந்த சிங்கம் ஆண்டவரே, அது அந்த தந்தரையில் நான் விழுந்து விட்டேனா? ஒருவேளை நான் விழுந்திருந்தாலும் எழுந்து நிற்கிறேன், கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, எனக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர். முழங்கற்படியிடலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர் நம்மையும் இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, பலி மிருகங்களின் உடன்படிக்கை. ஆனால் உங்களோடு என்னோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, பறவை வருது, சிங்கம் வருதுன்னு நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது, கருத்தாக இருக்கணும், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும், அவனை எதிர்த்து நிற்கணும். நிச்சயமா எவ்வளவு பெலிஸ்திய, எவ்வளவு கோலியாத்து, எவ்வளவு ராட்சதம் மாதிரி அல்லது 6 ஜாதி ஜைஜாட்டிக்கா இருப்பது போல எங்களுக்கு விரோதமாக எத்தனை பெருங்கூட்டம் இருந்தாலும் நீர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கரங்களை தட்டி, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். அப்பா
வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் தவறாமல் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையாக இருந்தது, தாவீதுடைய இருதயம் உண்மையாக இருந்தது. ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் வழுவி போகிற இருதயமுடையவர்களாய் இல்லாமல் உண்மையுள்ள இருதயமாய், ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து நம்புகிற நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் காணப்பட ஒரு விசை கிருபை தருவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணினீர், உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். தகப்பனே, ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், உண்மையுள்ள தேவன், எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். உம்மோடு கூட அந்த உடன்படிக்கையின் அந்த அர்ப்பணம் இருந்துவிடக்கூடாது. சபையாகி எங்களுக்குள்ளும் அந்த அர்ப்பணம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி, அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு. தகப்பனே, நாங்கள் உண்மையுள்ள மக்களாக இருக்கணும். சபை விட்டு வெளியே போன பின்னாடி எங்களுடைய நிலையை மாற்றிடக்கூடாது. பறவைகள் வரலாம், சிங்கம் வரலாம், அவைகளை துரத்தணும். எங்களுக்கும் உமக்கும் உள்ள உடன்படிக்கையில், உறவுல, ஐக்கியத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் நாமத்தினால். அன்னைக்கு பலி மிருகங்களுடைய ரத்தம், இன்னைக்கு இயேசுவின் சொந்த ரத்தம். எங்களோடு உடன்படிக்கை செய்ய உம்முடைய குமாரனை அனுப்பினீர். கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உண்மையுள்ள தேவன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன், எங்களை கரம் பிடித்து சொல்லுகிறீர், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன் என்று. நாங்கள் உமக்கு உண்மையாக இருப்போம் என்று நாங்களும் உம்முடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும், நன்மைகளினால் நிரப்பும். நீர் கொடுத்த வாக்குறுதிகளை சுதந்திரிக்கிற காலங்களாக இந்த காலங்கள் மாறட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.